வணக்கம் மக்களே! மதுரை போனதும் ஃபர்ஸ்ட் வேலையா எங்க மாமியார் வீட்டு குலதெய்வத்த பார்க்க கிளம்பியாச்சு. மடப்புறம் காளி தான் எங்க காவல் தெய்வம். மதுரையில உள்ளவங்களுக்கு இந்த காளினா ஒரு பயம் கண்டிப்பா இருக்கும். செம்ம பவர்ஃபுல்லான தெய்வம். சின்ன வயசுல அப்பா கூட வந்திருக்கேன் பைக்ல. இப்போ ஹஸ்பண்ட் கூட போறப்போ அந்த மெமரீஸ்லாம் அப்படியே வந்துட்டு போனது. இப்போ உடம்புக்கு கை கால் சரியில்லைன்னா இந்த மாதிரி உடம்பு கை கால்லாம் சாமிக்கு உண்டியல்ல வாங்கி போட்டா சரியாகும்னு சொல்லுவாங்க. வீட்ல உள்ளவங்களுக்காக வேண்டிட்டு வாங்கினோம். குழந்தை இல்லாதவங்களும் இந்த தொட்டில் கூட வாங்கி கட்டுனா குழந்தை பிறக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. காளிக்கு எலுமிச்சம்பழம் மாலை தான் ரொம்ப ஸ்பெஷல். அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு கோயிலுக்குள்ள போனோம். நான் கோவில் உள்ள வீடியோ எடுக்கல, நெட்ல உள்ள போட்டோ தான் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. அந்த காளியை பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி மெய் சிலிர்க்கும். அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணும். இங்க ஐயனார், கருப்பணசாமின்னு நிறைய காவல் தெய்வம் இருக்கும். இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு அங்க அப்படியே கொஞ்ச நேரம் சாமியை பார்த்துட்டு உட்காந்துட்டு நாங்க கிளம்பிட்டோம். இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நாங்க கீழடி போனோம். அதை பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.